Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் போடுறனால நம்ம ஸ்கேல்பை நல்லா நீட்டா கிளென்ஸ் பண்ணும். at the same time நம்ம ஹேர் growthக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும். இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படினா பழைய கஞ்சி தேவை, அதுக்கப்புறம் வெந்தயம் தேவை, பச்சை பயிறு தேவை, கருவேப்பிலை தேவை, கரிசலாங்கண்ணி இலை தேவை. இந்த 5 பொருள் தான் தேவை. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க. உங்கள் ஹேர் லென்த்துக்கு தகுந்த மாதிரி வெந்தயமும் பச்சை பயிரும் போட்டு ஊற வச்சுருங்க. உங்களுக்கு நார்மல் லென்த்து ஹேராக இருந்தது அப்படின்னா 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் பச்சை பயிறு அந்த கஞ்சியில் ஊற வச்சுருங்க. அது கூடயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த கஞ்சியில் அந்த வெந்தயம் இதெல்லாமே நல்லா ஊறி புசு புசுன்னு இருக்கும். இந்த கருவேப்பிலையை நீங்கள் அப்போதைக்கு கூட போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும், அரைகிறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போதைக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் திப்பியாக அரையும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கஞ்சி எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த கஞ்சி இல்லை அரிசி கழுவுன தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணி அதை நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கூட திப்பியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் ஸ்கேல்பில் போய் மாட்டிக்கும். அப்புறம் நீங்கள் சீப்பு வச்சு சீவுறப்ப அப்படியே முடிச்சிக்கா பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணுன்னு தேவை கிடையாது. சின்ன ஜாரில் போட்டு அரைங்க. அப்போ தான் அது நல்லா ஈவனாக அரையும். அதை அரைஞ்சி அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு இப்போ அது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ண போகிறோம். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கேல்பில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் முடிய நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ட்வைஸ் பண்ணிவிட்டு வரப்போ நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் சில்கியாகவும் இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு பஞ்சாக ஹேர் ஃபால் ஆகுதுல்ல, அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நேச்சுரலாகவே முடி நல்லா லாங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். முடி நல்லா ரூட்டில் இருந்தே நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு க்ரே ஹேரும் வராது. முடி நல்லா கருகருன்னு இருக்கும். முக்கியமாக ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்காது. ட்ரைனஸ்ஸு, ஸ்ப்ளிட்டன்ஸு, டேமேஜ்டு ஹேரு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் தெரியும். இதில் நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணியிருக்கோம். வெந்தயம் பார்த்திங்கன்னா உங்கள் பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரூட்லேருந்தே உங்கள் முடியை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம பச்சை பயிறு யூஸ் பண்ணியிருக்கோம். பச்சை பயிறு பார்த்திங்கன்னா தின்னாக இருக்க உங்கள் ஹேரை நல்லா திக்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரே ஹேர் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கரிசலாங்கண்ணி இலை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதில் கரிசலாங்கண்ணி இலை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதோட பவுடர் கூட நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை கூட நீங்கள் இது கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் முடி நல்லா ஸ்ட்ராங்காக ரூட்லேருந்தே நல்லா ஸ்ட்ரென்த்தனாக வளரும். அவ்வளோ சீக்கிரம் ஹேர் பிரேக்கேஜ் இருக்காது, ஸ்ப்ளிட்டன்ஸும் இருக்காது. முக்கியமாக இதை நம்ம அரிசி கழுவுன தண்ணி இல்லை சாப்பாடு வடித்த கஞ்சியில் தான் ட்ரை பண்ணுறோம். ரைஸில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அது நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி இல்லை சாப்பாடு வடித்த கஞ்சியில் இதை யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதோட பெனிஃபிட்ஸ் பார்ப்பீங்க. முக்கியமாக இந்த ஹேர் பேக் போடுறப்போ உங்கள் ஹேர் ட்ரை ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இதில் நம்ம கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுறோம். இன்னொன்று நம்ம ஸ்கேல்ப்லேயுமே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் பேக் அப்ளை பண்ணுறோம். இந்த ஹேர் பேக்குன்னு இல்லை, எந்த ஹேர் பேக் நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்பில் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஹேர் பேக்கில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். எந்த ஹேர் பேக் போட்டாலும் 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு வாஷ் பண்ணிடுங்க. உங்கள் ஸ்கேல்ப் உங்களுக்கே தெரியும்ல ட்ரை ஆகிடுச்சுன்னு. நிறைய பேருக்கு ஹீட் பாடியாக இருக்கும். ஹேர் பேக் போட்டோன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே ட்ரை ஆகிடும். அந்த மாதிரி இருக்கவங்க 10 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுக்கோங்க. மற்றபடி இருக்கவங்களாம் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கோல்டு இருக்குது, செட் ஆகாது, அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வரப்போ கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஹேர் ஃபாலுமே சீக்கிரமாக ஆகும். ஹேர் க்ரோத்துமே ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமாக நமக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் இருந்தாலே முடி நல்லா லாங்காக வளரும். அதே மாதிரி முடி
சிக்கு இல்லாமல் இருந்தாலே, நம்ம சீவுறப்போ முடி சிக்கு இல்லாமல் இருந்துச்சுனாலே அது நல்ல ஸ்பிளிட்டன்ஸு எதுவும் இல்லாமல் நல்லா லாங்காக க்ரோ ஆகும். அதை விட்டுட்டு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முடி வளரவே வளராது, அந்த இடத்தோட அப்படியே கட் ஆகிருக்கும். நிறைய பேருக்கு முடி உடஞ்சி வந்துடும் சீவுறப்ப. அதே மாதிரி முடிச்சு உழுகும். அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ உங்கள் ஹேரோட ஃப்ரீசினஸை கண்ட்ரோல் பண்ணும். ரூட்லேருந்தே ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.